பெருந்துறை முழுக்க நத்தம் வெளில வருதா, ஈரோடு முழுக்க அந்த நத்தம் வெளில வருதா. 91 97ல நத்த சாலையை முடிக்கணும். முடிக்காம 97ஓட ஏறிட்டு போயிடும் போது கம்ப்ளீட் பண்ணாம எல்லாத்தையும் வெள்ளோ வந்து போட்டு போயிடும். வெள்ளோ வந்து விசாரணை, இந்த ப்ரொசீஜர், இந்த நடைமுறை எதுவுமே நத்தத்துல நடக்கல. இந்த எல்டோவர் போட்டுட்டு போனதுனால இன்ன வரைக்கும் அவர்களுக்கு பட்டா கிடையாது. இன்ன வரைக்கும் ஆன்லைன்ல ஏறாது. அவர்களுக்கு வீடு நல்ல பெரிய பெரிய கிராமத்து வீடு கட்டி இருப்பாங்க எல்டோவர்ல இருக்கு. இந்த எல்டோவரை போன ஈரோடு தேர்தலில் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு ஒரு அறிவிப்பு எலெக்ஷன் டைம்ல போட்டாங்க. அப்படி போட்டப்போ சின்னதா ஒரு விளம்பரம் போடுறாங்க தினத்தந்தியில ஒரு மூலையில எல்டோவர் பட்டாவை. இந்த மக்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ல, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க மக்கள்? முழுக்க மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறாங்க, சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்காங்க. தனக்கு ஒரு பட்டா கொடுக்குறாங்க சின்னதா பேப்பர்ல போட்டா அந்த கேம்பெயின்ல அவங்களுக்கு சேராது, போய் சேர. அப்ப நாம என்ன பண்ணோம்னா, நாங்க கிராம கிராமமா ஹெட்டோவர் போய் சீனிவாசராவோட மாடல் கண்ணில் பட்டுச்சு. அவர் கிராம கிராமமா போனாருன்னு சொல்லி நான் என்னுடைய கார் எடுத்துட்டு அங்க இருக்கிற சமூக ஊடக நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் குண்டறிக்கை போட்டு கிராம கிராமமா ஹெட்டோவர் நடக்குது. ஹெட்டோவர் ஃபார்மேட் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நத்தப்பட்ட அப்ளை பண்ணணும், எப்படி நீ 8 பேர் கொடுக்கணும். எனக்கும் ஈரோட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் பெருந்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. நான் எல்லாம் கேட்கறேன், எந்த ஊரு? நான் வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் சார். நீ எதுப்பா இங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் தொடர்ந்து எல்லா தாலுகாலையும் போய், எல்லா ஊர் சாவடிகளையும் போய், எல்லா சந்தைகளையும் போய் அவங்கள்ட்ட நம்ம போய் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க பிரச்சாரம் பண்ண. அரசு வாய்ப்புள்ள இடங்கள்ல கூட பட்டா கொடுக்குறோம்னு சொல்லும் பொழுது அதை போய் பெறுகிற நிலையில மக்கள் இல்லை. அந்த சிந்தனை கான்சியஸ் இல்லை, அந்த சிந்தனை உடனே மக்கள் இல்லை. அவங்களுக்கு நம்ம போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்குது என்று சொல்ற இந்த நகர்வு எனக்கு சீனிவாசராவ் அவர்களுடைய அந்த அனுபவம், அவருடைய படிப்பு, கிழத்தந்தியில என்ன நடக்கிறது அந்த புத்தகம், அங்க போய் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக இந்த நகர்வை நான் செஞ்சேன். பெரும் வரவேற்பு இருந்தது. நண்பர்கள் எல்லாருமே, வழக்கறிஞர்கள், நாற்பது ரைட்டர்கள் எல்லாருமே வந்து வரவேற்று இந்த வேலையெல்லாம் செய்ய ஹெல்ப் பண்ணி அவங்க கூட்டு போய் பேச வச்சாங்க. சின்ன சின்ன கோயில்கள்ல எல்லா ஊர்லயுமே நம்ம பேசி அந்த நத்தம் இதை நம்ம மூவ் பண்ணோம். அதற்கு பிறகு தமிழகம் முழுக்க என்ன நடக்குது அப்படின்னா, சாமானியர்கள் அரசு ஒப்படைப்பட்டாவை கொடுத்துவிடும். ஒப்படைப்பட்டா என்பது அரசோட ரெவன்யூ, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்பது 5 முகமாக, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்பது 5 முகமாக இருக்கிறது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒரு துறை இருக்குது. இவர்கள் தான் தாசில்தாராக, தீர்வாக, ஆணையாக நம்மளுடைய வேலைகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. இவர்களுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதற்கு பேர் நில அளவை துறை. அது தனியா இருக்கு, நில அளவை துறை தனியா இருக்கு. இன்னொரு துறை இருக்கு, நில நிர்வாகத்துறை. நில நிர்வாகத்துறை என்பது, நில அளவைத்துறை என்பது உங்களுக்கு தெரியும், அந்த பேர்லயே அந்த சர்வே வேலைகளை செய்யுது. சர்வேவே 2 இருக்கு. மெகா சர்வே, ஒரு இடத்துக்கு பெரிய நிலவரி பண்ணணும், மெகாவா பண்ணணும்னாலும் அது பண்ணணும். இப்போ மெயின்டெனன்ஸ் சர்வே, இப்போ நீங்க உங்க ஊர்ல கிராமத்துல நீங்க உங்க சொந்த திட்டத்தை தானாக வினிமய விக்கிரயங்கள் செய்யும் பொழுது அதில் நடக்கிற பரிமாற்றங்கள் எல்லாம் எழுதி அளந்து பிரிச்சு உட்பிரிவு நம்பர் கொடுத்து பண்றது. ஒரு நில ஆட்சியில் பண்ணும் பொழுது அரசு அந்த இடத்துல கிளப் பண்ணி கொடுத்து ஒரு வேலைகளை பண்ணுவதெல்லாம் நில அளவைத்துறையோட வேலை. நில நிர்வாகத்துறை என்பது இந்த ஏரியா அக்ரிகல்ச்சர் தோழர்களா இருக்கணும், இந்த ஏரியாவில் வந்து கமர்ஷியல் வரணும், இந்த ஏரியா பிளான் வரணும், ஒரு லேண்டை கிளாஸிஃபை பண்ணி பிளான் பண்றோம். இந்த லேண்ட் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. இப்படிதான் இருக்கணும், பஞ்சமண்டலம்னா இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்,
சேர்ந்து இந்த மொத்தமா சேர்ந்து தான் நம்ம வெளியே போறதா ரெவென்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளியே போறதா ரெவென்யூ. எல்லா நிலங்களுக்கும் தாய், எல்லா நிலங்களுக்கும் நிர்வாகத்தோட தாய் இந்த வருவாய்த்துறை தான். நீங்க உதாரணமா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்ப போத்தீங்கன்னா அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சிஎம்டிஏ போட்டு சென்னை நகர மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி போட்டு அந்த சென்னை கலெக்டர் தான் அந்த நிலத்தை என்ன பண்றாருன்னா பஸ் ஸ்டாண்டுக்காக நீ வச்சுக்கோ, நீ நிர்வாகம் பண்ணுன்ற சிஎம்டிஏ பஸ் ஸ்டாண்டு பயன்படுத்தாம அதை நான் ஒரு மல்டிபிளஸ் காம்ப்ளெக்ஸா மாத்த போறேன் இல்ல வேற ஏதாவது பண்றேன்னா மறுபடியும் சிஎம்டி என்ன பண்ணா லேண்ட கலெக்டர் ஒப்படைச்சு மறுபடியும் கலெக்டர் தான் மறுபடியும் அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு வேற டிபார்ட்மெண்ட் கொடுப்பார். ஒரு சுடுகாட்டுக்கு ஒரு பகுதியை மேலாப்புள்ள ஒதுக்கியாச்சு. அந்த சுடுகாட்டுக்கு அந்த நகராட்சி மாநகராட்சி துறை அந்த சுடுகாடை பயன்படுத்தும். சுடுகாடை நீங்க மாற்றிட்டு நான் இது ஏற்கனவே இருக்கு நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடுகாடை நான் மாற்ற போறேன் அப்படின்னு மாநகராட்சி நினைச்சா மாற்ற முடியும். அவர்கள் அதிகாரம் கிடையாது. அவங்க வேற ஏதாவது மறுபடியும் கலெக்டர் ஒப்படைச்சுட்டா கலெக்டர் மூலமா தான் மறுபடியும் துறைக்கு மாற்றணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்த நில நிர்வாகத்துக்குமான டைட்டில் தாய் ஆவண உரிமை அடிப்படை உரிமையை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அது பொதுத்துறைக்கு கொடுக்கும், அது உள்ளாட்சி துறைக்கு கொடுக்கும், அது எந்த துறை வேணாலும் அது கொடுக்கும். ஆனா அதுதான் வச்சிருக்கு, இதுதான் கணக்காக தான் வச்சிருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலையில சாமானியர்களுக்கு இந்த வருவாய்த்துறையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருவாய்த்துறையில ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15, ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 இதன் கீழே நிலமற்றவர்களுக்கு நிலத்தை வழங்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரம்பு கட்டி இருக்கு. இப்போ வீட்டு மனை ஒப்படைக்க கொடுக்கணும்னா 21, விவசாய நிலம் கொடுக்கணும்னா 15. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்கணும். இப்ப கொடுக்கறது இல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக யாருமே நிலத்தை நிலமற்றவர்களுக்கு கொடுக்கணும் விண்ணப்பிச்சா கொடுக்குறது. ஆனா இப்ப அதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு குடியிருப்புகள் இருக்கு, நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு. செங்கல்பட்டு ஒரு பெரிய டவுன் ஆக்கணும்னு விரும்புறாங்க. இந்த ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல இவங்க கூட்டிட்டு போய் ஒப்படைக்கணும்னா அப்போ இந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 படி அவங்க வீட்டு மனை ஒப்படைக்க கொடுக்குறாங்க. அதாவது நிலம் எடுத்து ஆர்ஜிதம் பண்ண போறாங்கல்ல, அப்ப இவங்க மாற்றி கொடுக்கணும் இல்லையா, ஒரு பர்பஸ் எழுது இல்லையா, அதுக்காக செய்யறாங்க. நீங்க இங்க திருவிடத்தூர்னு ஒரு ஊர், திருவண்ணாமலையில இருந்து அரூர் போற சாலையில அந்த அரூர் போற ரூட்ல இருக்குது. அது இப்போ 4 வழி பாதையா மாற்றாங்க. லேண்ட் நில ஆட்சியத்திற்கு பணம் ஒதுக்கிட்டாரு கலெக்டர். பணம் ஒதுக்கினதுனால ஃபண்ட் ஒதுக்கிட்டா மட்டும்தான் அந்த ரோட்டு மேல இருக்கிறவங்களுக்கு இடிச்சுட்டு அவங்களுக்கு வேற இடம் மாற்றி கொடுக்கறதுக்காக இப்போ பயன்படுத்துறாங்க. நீங்க ஏற்கனவே அங்க இருக்கிறீங்க, எனக்கு நிலம் வேணும், எனக்கு பட்டாளம் நிலம் உங்களுக்கு கொடுக்குறது அரசுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 பயன்படுத்தி என்பது நான் களத்தில் கண்டது. அதாவது அவங்க நம்ம கேட்டா நிலமற்றவனாலே எனக்கு வீட்டு மனை இல்ல, எனக்கு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 படி வீட்டு மனை ஒப்படை பண்ணு அப்படின்னு நம்ம போய் கலெக்டர் கொடுத்தா அவர்கள் பாதுகாப்பு நடத்தி அதை தர்காசி பதிக்கட்டுல பத்திரமா வச்சு அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்து அவர்களுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலத்தை கொடுக்குறோம். ஃபைல் மூவ் ஆகிறதே கிடையாது. ஃபைல் மூவ் ஆகவே ஆகாது. முறைப்படி அது ரெகுலரா நடக்க வேண்டிய வேலை. எப்படி ஒரு பட்டா மாற்றம் நடக்குது, எப்படி ஒரு முறையா ரெகுலரா நடக்குதோ அது போல வீட்டு இல்ல நான் உங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒப்படை கொடுங்க, நான் ஆட்சேபனை எடுக்க குடும்பக்குள்ள தான் இருக்கேன், எனக்கு அசைன்மெண்ட் பட்டா கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டா அது முறையா அவங்க கொடுக்கணும். அது நடக்கிறது இல்லை. எந்த நேர்மையில் நடக்கிறது என்றால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த நேர்மையில் நடக்கிறது என்றால் அரசு ஒரு பரிமாற்றத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நில ஆட்சியை எடுக்கணும், இடத்துக்கு வெளியே கட்டணும் அப்படின்ற நேர்மையில இன்னைக்கு எந்த அரசு, இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல, எல்லா அரசுமே இந்த ஸ்ட்ராட்டஜி தான், இந்த யுக்தியை தான் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக